செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி குடுமியாமலை கிராமத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். மாற்றுத்திறனாளியான இவர் பட்டதாரியாக இருந்து புதுக்கோட்டையில் ஒரு கடையில் வேலை செய்து வந்தார். பின்னர் ஜாதகம் பார்ப்பதை தொழிலாக மாற்றிக்கொண்டார். இதில் போதிய வருமானம் இல்லாததால் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க நினைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு சபரிமுத்து அருள்தாஸ் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை தொடங்கி இருக்கிறார். மேலும் எனக்கு வெளிநாட்டிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்துள்ளது. அறக்கட்டளைக்கு போதிய உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே அந்த பணத்தை எடுக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது என்று போட்டோஷாப்பில் உருவாக்கப்பட்ட போலி செக்கை காட்டி 1 லட்சம் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய் வந்துவிடும் என கூறி மோசடி செய்ய தொடங்கியிருக்கிறார். விராலிமலை தொகுதியில் தொடங்கிய இவரது ஏமாற்று மோசடி மணப்பாறை, துவரங்குறிச்சி என விரிவடைந்து 2009இல் சபரிமுத்து அருள்தாஸ் அறக்கட்டளை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை குடுமியாமலையில் திறந்தவெளியில் நடத்தும் அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்தது. இந்த விழாவில் நடிகை ஸ்னேகா, நடிகர்கள் ராதாரவி, வடிவேலு, தாமு, சார்லி போன்றோர் கலந்து கொண்டு ரவிச்சந்திரனை பெருமையாக பேசினர். விழாவில் விராலிமலை விஜயபாஸ்கரின் தந்தை சின்னத்தம்பி கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட படங்களை வைத்து மேலும் உறுப்பினர் சேர்க்கையும் அதிகமானது. லட்சமாக பணம் குவிய தொடங்கியிருக்கிறது. புரோக்கர்களுக்கு கமிஷன் கொடுத்து ஆள் பிடிக்கப்பட்டது. ஏராளமான ஆசிரியர்கள் VRS கொடுத்துவிட்டு கிடைத்த பணத்தை கோடிகளுக்கு ஆசைப்பட்டு ரவிச்சந்திரனின் அறக்கட்டளையில் கொடுத்து உறுப்பினராகி பின்னாளில் கடன்காரர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். இப்படியே மாநிலம் முழுவதும் புரோக்கர்கள் மூலம் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பல கோடிகள் வாங்க காத்திருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல 100 பேர் ஏமாற்றப்பட்ட புகாரும் பதிவாகி இருக்கிறது. சில புரோக்கர்களும் சிக்கியிருக்கின்றனர். மேலும் பணம் வாங்கிய நபர்களுக்கு ரூபாய் 100 கோடி, ரூபாய் 200 கோடி என செக் கொடுப்பதும், பின்னர் ஸ்டேட் பேங்க் மேலாளர் கையெழுத்தும், CBI, RBI ஊழியர்களுடன் போலியான கடிதங்கள் தயாரித்து பலரை ஏமாற்றி பல கோடிகளை சம்பாதித்துள்ளனர். ஆனால் இதுவரை ஒருவர் கூட அவர்கள் கொடுத்த தொகையை கூட திருப்பி கொடுக்கவில்லை. அடுத்தவர்களின் பணத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை, நடிகைகளுடன் நட்பு என மகிழ்ச்சியாகவே இருந்துள்ளார் ரவிச்சந்திரன். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சபரிமுத்து அருள்தாஸ் அறக்கட்டளை மூலம் ரவிச்சந்திரனால் பாதிக்கப்பட்ட பலரும் ஆங்காங்கே புகார்கள் கொடுத்ததால் இந்த விவகாரம் CBCID வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த புகார்கள் குறித்து ஆங்காங்கே சோதனைகளும் விசாரணைகளும் முடிந்த நிலையில் நேற்று ரவிச்சந்திரனையும் அவரது கூட்டாளியையும் CBCID போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.